வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரைனர். இந்த வீடியோவில் வேலண்டைன்ஸ் டேக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப சிம்பிள், பட் இமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடிய கஸ்டமைஸ்ட் கிரீட்டிங் கார்டு. இந்த கார்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுடைய மெசேஜஸ், இமேஜஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கான வழிமுறையை நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க்கிங் ஃபைல் டெம்ப்ளேட் ஃப்ரீயாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தரேன். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஒர்க்கிங் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த கார்டு நம்ம A3 சைஸில் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதனால் Adobe Illustratorல நான் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ A3 ஆர்ட் போர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு வேலண்டைன்ஸ் டே தீம்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் செட் பண்ணுறேன். இதுக்கு நான் மெஷ் டூல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து கொஞ்சம் ரெலவெண்ட்டான எலமெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்கேட்டர்டாக அரேஞ்ச் பண்ணுறேன். இதுக்கு மேலே நம்ம ஃபோட்டோஸ் ஒட்ட போகிறோம். ஸோ இது ஒரு பேக்ரவுண்டில் அங்கங்கே ஸ்கேட்டர்டாக இருந்தால் ஓகே. ஸோ அடுத்து டைட்டில் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு நான் ஒரு டைட்டில் செட் பண்ணுறேன். ஸோ இதே ஃபாண்ட் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு பேக்கில் ஒரு சின்ன மெசேஜ். தேவைப்பட்டால் நம்ம பர்சனலைஸ்டாக நம்ம நேம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து A3 250 GSM ஆர்ட் போர்டில் பிரிண்ட் பண்ணுறேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ ஃப்ரண்ட்டில் டெக்ஸ்ட்டோடையும் உள்ள பேக் சைட் டெக்ஸ்ட் இல்லாமல் வெறும் பேக்ரவுண்டோடையும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்து இதில் ஒட்டக்கூடிய ஃபோட்டோஸை இப்போ அலைன் பண்ணுறேன். இது ஒரு இன்டிசைன் ஃபைலில் நான் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சாம்பிள் இமேஜஸ் மெட்டா ஏஐயில் நான் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த சாம்பிள் இமேஜஸை வாட்ஸ்அப்லேருந்து காப்பி பண்ணி டேரெக்டாக இன்டிசைனில் பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு A4 ஷீட்டில் 6 ஃபோட்டோஸ் வரா மாதிரி நான் அலைன் பண்ணிவிட்டேன். இதை வந்து இப்போது ஃபோட்டோ பேப்பர்னு நமக்கு ஸ்டேஷனரி ஷாப்ஸில் கிடைக்கும். அந்த மாதிரி ஃபோட்டோ பேப்பரில் நான் இப்போது பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபோட்டோ பேப்பரில் பிரிண்டிங் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து இப்போது நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த கார்டோடைய உள்ளே வர மாதிரி தனித்தனியாக ஒட்ட போகிறோம். ஸோ நான் இந்த 6 ஃபோட்டோஸையும் இந்த உள்ளே வர மாதிரி ஒட்டிட்டேன். ஸோ இப்போ நம்மளுடைய வேலண்டைன்ஸ் டே கார்டு, சிம்பிளான கார்டு, பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், ஃப்ரண்ட்டில் டைட்டில் டெக்ஸ்ட் இருக்கும். உள்ளே இப்படி திறக்கும் போது நமக்கு ஃபோட்டோஸ் வரும். இது அப்படியே டேபிளில் ஸ்டாண்ட் மாதிரியும் நம்ம நிற்க வச்சுக்கலாம். ஸோ நார்மலான கிரீட்டிங் கார்ட்ஸ் நீங்கள் ஷாப்பில் வாங்கி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருக்கும், எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கார்டை நீங்கள் டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் நான் வீடியோவில் காமிச்ச ஒர்க்கிங் ஃபைல்ஸை இதோடைய டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க.